விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், ஃபேன் ஒருத்தர். அதில் ஃப்ரெண்டும் கூட தம்பி மாதிரி ஃபோன் பண்ணி அண்ணே அவனை பார்க்கணுன்னே, சென்னை வரவா, நான் அவனை அங்கே வரேன்டா, போய் பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள். அதுவும் சின்ன வயசுலேயே நிறைய இந்த சாமி விஷயம்லாம் வீட்டில் ஏதோ ப்ரெஷர் ஆகி அதுக்குள்ளே போய், ஆனால் உண்மையில் இந்த டிவைனிட்டியை ஃபீல் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் தேடுற ஆள். அதாவது சாமியார்கிட்டையோ கோயிலாக சுற்றுற ஆளோ இல்லை, நம்மளை மாதிரி இந்த ஓஷோ ஜேகே தியானம்னு சுற்றுற ஒரு பையன். வேலை பார்க்குறான், ஃபேமிலி இருக்குது, பாப்பா இருக்குது. அடிக்கடி எப்போயாவது பார்த்துப்போம். ரொம்ப பிடிக்கும் என்ன அவனுக்கு, என்ன ரொம்ப அஃபெக்ஷனாக பேசுவான், நல்லா பார்த்துப்பான். நான் ஊருக்கு போனால் கூட ஸோ பேசிகிட்டு இருந்தான். முடியலண்ணே, சமாளிக்க முடியலண்ணே, 2 வேர்ல்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேண்ணே அப்படின்னா. எனக்கு அது அடிக்கடி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற டாப்பிக்காகவே இருப்போம். அதாவது ஸ்பிரிச்சுவல் தேடலில் இருக்கேன், ஆனால் வீட்டுக்கு ஒன்று தரணும், வீட்டுக்கு ஒன்று செய்யணும், அவங்க கஷ்டப்படுறத பார்க்க ஒரு மாதிரி இருக்கனே அப்படின்னா. இது எனக்கும் அவனுக்குமான ஒரு சேர்ற ஒரு புள்ளியாக இருக்கும். நானும் அதை அடிக்கடி ரொம்ப கஷ்டப்படுவேன், புலம்புவேன். நான் நமக்கு நம்ம கஷ்டப்படுறவனா கூட பரவாயில்ல, நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மளால் கஷ்டப்படும் போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். அவனுக்கு என்ன திடீர்னு அப்படியே கண்ண முடி உட்காந்துடுறேன், ரொம்ப நேரம் உட்காந்துடுறேன், ஒய்ஃபு திட்டுறாங்க, வேலைகளுக்கெல்லாம் போகிறேன், ஆனால் அந்த வேர்ல்டு எனக்கு போட்டு இழுக்குது. சராசரி வேர்ல்டில் ஜெல்லாக முடியல, வீட்டில் சரியாக பேச மாட்டேங்கிறேன், ஏன் அமைதியாகவே உட்காந்துருக்கேன்றாங்க, சிரித்து பேசுன்றாங்க, எனக்கு எதுபடியுமோ ஈடுபாடு இல்லாமல் போயிடுதுனே அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், அவங்கவுங்க வாழ்க்கையை நீ மதிக்க கற்றுக்கோ, அவங்க இதில் இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு தப்புன்னு ஆகிடாது. நீ அந்த நார்மல் வேர்ல்டில் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கோ. முதல்ல இந்த 2 வேர்ல்டாக இருக்கிறதா ஒரு பெரிய கடுப்பு. நான் லிமிட்லெஸ் ஸ்பேஸை பற்றி தான் பேசியிருப்பேன். ஒரு விஷயம் நமக்கு அந்த ஒரு இடத்துக்கு போயும் சேர்ந்துருக்க மாட்டோம், பழைய இடத்துலேருந்து கிளம்பியும் வந்திருப்போம், நடுவில் இருக்கிற ஒரு இடம் அது கடுப்பாக இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். அதை தாண்டி வர்றது தான் சொல்கிறேன். ஸோ இப்போது நான் பேசுகிற சிங்க்ரனிஸ்டியாக இருக்கட்டும், அக்கல்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓஷோ ஜேகே ஃபிலாசபியாக இருக்கட்டும், வாழ்க்கைனா என்னன்னு தேடுறதா இருக்கட்டும், உலகனா என்ன, காஸ்மோஸ்னா என்ன, அதாவது நீங்கள் இப்போ பாட்காஸ்ட் கேட்குற அத்தனை பேருமே சம்பாதிச்சோம், படித்தோம், வேலைக்கு போனோம், பிள்ளை பெற்றோம், 4 கார் வாங்க ஒரு கும்பல் ஓக்கலுளி கேட்க போகிறது இல்லை. இல்லைண்ணே, இதை தாண்டி ஏதோ ஒரு கேள்வி என் மனசில் ஓடுதுண்ணே, இதை தாண்டி இது பரப்பனா இறப்பனா என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொது தீர்வு, ஒரு பொது பதில், பொது கேள்வி, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நமக்கு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே மியூட்டாகவும் ஏதோ ஒரு இடத்துல மனசை குத்த வச்சு ஒரு கேள்வி ஓடும், இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கேள்வி, இருத்தலியல் கேள்விகள் வந்தால் தான் மனுஷன். அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாது. முக்கால்வாசி அவங்க தான் ஓக்கலுளி கேட்குற ஆளாக இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ் கேட்டுச்சு, அப்பா காட் இருக்குல்லப்பா அப்படின்ச்சு. காடு யாருப்பா க்ரியேட் பண்ணான்ட்டு அவுட் ஆஃப் நவராக கேட்டுச்சு. காடு யாரும் க்ரியேட் பண்ணலப்பா அப்படின்னு. ஏன்ப்பா, ஏன்னா காடே இல்லைப்பா அப்படின்னேன். இல்லைப்பா, காடு இருக்கார், ஹெவனில் இருக்கார், காடு இருக்கார். டப்புக்குன்னு யார் சொல்லி கொடுத்தா, ஸ்கூலில் எதுவும் சொன்னாங்களா, எதுவும் இது பண்ணாங்களா? இல்லை அதான் காடு இருக்காருப்பா, காடு. சரி, அப்போ பூமி யார் க்ரியேட் பண்ணா அப்படின்ச்சு. அப்போ காடு ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ காடை க்ரியேட் பண்ணிக்கணும்ல. இந்த லூப்புக்குள்ளே கேள்வி போச்சு. நான் உடனே அமைதியாகிட்டேன். இல்லை தமிழ், நீ காடு இல்லை, அப்போ இதெல்லாம் யார் க்ரியேட் பண்ணியிருப்பா அப்படின்ச்சு. பதில் சொல்ல, ஏன்னா அதுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு பதில் போனால் அது ஃபீட்பேக் லூப் மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னேன், காடு இல்லை, உன் கண்ணுக்கு முன்னாடி எதை பார்க்க முடியுதோ அதை காடாக பாரு. பென்சில் இருந்துச்சு, பென்சில் இருக்கா, இது இருக்குன்னா நான் பென்சிலை நம்புகிறேன். அம்மா அப்பா தர்றாங்களா, அவங்கள நம்பு. ஸோ ஸ்கை தெரியுதா, வாட்டர் தெரியுதா, ஹவுஸ் தெரியுதா, காடு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. இல்லை, அப்போ நம்பாத. இல்லை அவர் இருக்கார், ஹெவனில் இருக்கார். குழந்தைக்கு அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்து ஒரு இங்கே இருக்கார், மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது தான் சமாதானம் ஆகிறான். சரி, ஏன் ஒரு நாள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு கேள்வி உள்ளவங்க, இந்த ஒரு உள்மன தேடல் உள்ளவங்க யார்கிட்ட பேசுகிறது தெரிலங்க. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இதை பற்றி தேட ஆரம்பித்தாங்க.
ஏன்னா ஆரம்ப காலத்தில் இது நம்மளை லூஸு நினச்சிப்பாங்கன்னு கன்வெர்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபோரமில், யூடியூப் சேனலில், கமெண்ட்டில் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் ஸ்டடிஸ் பற்றி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றின வீடியோ போடுறேன், அவ்வளோ பேர் கமெண்ட்டில் வராங்க. சயின்ஸ் படிச்சுக்கணும் தேவையில்லை. வாட் இஸ் மைண்டு, வாட் இஸ் சோல், வாட் இஸ் செல்ஃபு, வாட் இஸ் நோ செல்ஃபு, வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ்ஸு, இதை பற்றிலாம் ஜனங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மைண்டுனா என்ன, மைண்டை தாண்டி ஒன்று இருக்கா, மேட்டர் இல்லாமல் ஒன்று இருக்கா, எனர்ஜினா என்ன, வெறும் எனர்ஜியில் எதாவது இருக்கா, இது கொஞ்சம் தேடி போனால் ஏலியன் கான்ஸ்பிரசி இலுமினாட்டியில் பேசி வந்துடும். அதுக்குள்ளே போகாதீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இவ்வளோ ஸ்டடி உலகம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வேகமாக பரவுறதுனால எல்லாருக்கும் வெளியவே ரொம்ப அவுட்ரு வேர்ல்டில் அவ்வளோ தேடி டயர்டாகிட்டோம், இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போகலாம், அங்கே தான் பதில் இருக்கும் போலையே அப்படின்னு திருப்பி உலகம் உள்ளுக்குள்ளே டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 1960 டேர்ன் ஆனாங்க செகண்ட் டைமில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி உலகம் இன்டர்நெட் வந்து பயங்கரமாக ஓப்பன் ஆச்சு. டெரன்ஸ் மெக்கனாவோட ஆடியோ கேவலம் உலகம் கேட்க ஆரம்பிச்சது. இன்டர்நெட் பெருசாக நிறைய பேர் கொண்டு வந்துச்சு. திருப்பி சோஷியல் மீடியா மோனோபொலி டெக்குன்னு இன்டர்நெட்டே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சானுங்க. இப்போ திருப்பி சோஷியல் மீடியாவோட அல்காரித்தமோட மேனிப்புலேஷனில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் மாறின நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஒரு இது மக்களுக்கு நிறைய கேள்வி இந்த உள்மட சம்மந்தப்பட்ட கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதுக்குரிய தாகம் அதிகமாக இருக்கும். நான் பேசலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய அக்கள்ட்டு மேலே ஆர்வம் இருந்துச்சு, படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ புக்குங்க படிப்பேன், அதிலே கிடப்பேன், நைட்டு தூக்கம் வராது, ஃபீவரில் இருப்பேன், தனியாக அங்கெங்கேயோ உட்காந்து அலைவேன், நிறைய தேடலாம் இருந்திருக்கும். இந்தியாவில் ஒரே ஒரு வசதி என்னென்னா, நீங்கள் ஆன்மீக தேடலாம் உங்களுக்கு போய் உட்கார்ற கோயில் இருக்குது, படுத்து தூங்குறதுக்கு மடம் இருக்குது, சாந்தப்படுத்துறதுக்கு அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. இல்லை அவனோட சாமியாராவது திருவண்ணாமலையில் ஒரு மரத்துகளுக்கு ஒரு சாமியார் கூட உட்காந்து வா தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்பார், தூங்குறாம்பார். இல்லைன்னா ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துடலாம் ஆசிரமத்தில். வெஸ்ட்டில் அது கிடையாது. வெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை தாண்டி நீங்கள் ஏத்திசம்குள்ளே போவான், இதை தாண்டி ஒன்று இருக்குங்கிறத. இது வந்து ஒன்று இந்தியனைஸ்டு யோகாவை அங்கே ஸ்பெஷலாக காசாக மாற்றுற ஒரு கும்பல் இருக்கும். ஃபாரிங்காரங்களாம் அந்த தலையில் யோகா பீட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு யோகா மேட்டில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே யூடியூப்பில், அந்த கேங் உட்காந்துருக்கும். எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு ஆன்மீகம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானுங்க. அந்த கேங் ஒன்று இருக்கும். அதை விட்டால் அக்கல்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ரிச்சுவல் டயக்ராம்லாம் வரைஞ்சி பிளாக் ஹூடு போட்டுக்கிட்டு சாத்தானிக் மேஜிக்குள்ளே போயிடும். அதை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். அதுங்களும் சாஃப்ட் பீஸ் தான், அதை பற்றி அவங்களை தனியாக பேசலாம் அக்கல்ட் எபிசோடில். ஸோ அப்படி இருக்கும். ஸோ இந்தியாவில் ஒரு சௌகரியம் ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சௌகரியம் எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஆன்மீகத்தில் ஒரு டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஊர்லேயே பிறந்தவங்களா, எனக்கு வந்து நான் இங்கே தேடலை, இங்கே இருக்கிற ஆன்மீகம் தேடாமல் நேராக வெஸ்ட்டு அக்கல்ட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு இல்லாத ஒன்று மேலே தான் ஆர்வம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம ஊர் மேலே ஆர்வம் இருக்கிற மாதிரி. நான் அங்கே இருக்கிற அக்கல்ட்டு, வெஸ்டர்ன் அக்கல்ட்டு, மேஜிக் MAGICK, அதான் அக்கல்ட்டோட மேஜிக். அலிஸ்டர் க்ரௌலி, தெல்மா, கோல்டன் டான், WB ஈட்ஸு, ரெய்னர் மரியா ரில்கே, ரோசி கிருஷ்ணிசம், அப்புறம் ஆர்த்தர் மேச்கன், லவ் கிராஃப்ட்டு, குத்துல்கோ மித்தோஸ், ஆலன் மோரு, கபாலா, ஈசோட்டரிசம், ஹெர்மஸ்டைஸ் மெசேஜஸ், எகிப்து உலகத்துலேருந்து, நாஸ்டிசிசம்லேருந்து, டெட் சி ஸ்க்ரோல்ஸு, உண்மையான பைபிளுங்க. அது ஒரு பெரிய வேர்ல்டு அது, மிகப்பெரிய வேர்ல்டு அக்கல்ட்டு உலகம். ஆனால் நீங்கள் பேய் படத்தில் வந்து ஒரு சாட்டான் கிராஸை போட்டு தலைகளாக நிற்க வச்சு ஒரு பொண்ணை காணடிக்க வச்சு ஆற்றுக்கீழே ரத்தம் ஓடுதுன்னு சொல்லி போலீஸ்காரன் தேடுற மாதிரி அக்கல்ட்டை வந்து எல்லாம் ஹாரர் படத்தில் வச்சு விட்ருவாங்களா, அதை பார்த்தாலே திகில் கிளம்ப எல்லாருக்கும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. த அதர் வேர்ல்டு, த அதர் மைண்டை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கல்ட்டுங்கிற பேரை வச்சுருவானுங்க. ஸோ நான் அந்த பக்கம்லாம் தேடி டயர்டாகி நிறைய சிங்க்ரனிஸ்டி வந்து நிறைய என்னோடய ரியாலிட்டி பிரேக் ஆகி குழம்பி தேடி பிடிச்சி திருப்பி ஓஷோவில் வரும்போது தான் ஒரு பதில் கிடச்சிது. மூச்சுட்றா வரதராஜ் அமைதர், ஸோ என்ன உட்காந்துக்கிட்டு கணமுட்றா, மெடிடேஷன் பண்ணுறா, ரொம்ப உட்காந்து இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணாலும் அவனுக்கு உண்மை கிடைக்காதுடா. அடுத்தடுத்து புக்கு பக்கமாக போயிட்டு தான் இருப்பேன். நீ முதல்ல உன்னோட வெறுமையை ஃபேஸ் பண்ணு, ஃபேஸ் யுவர் ஓன் வாய்டு, ஃபேஸ் யுவர் ஓன் எம்டினஸ், ஃபேஸ் யுவர் ஓன் நத்திங்னஸ். நீ ஒன்றும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு டைமில் உன்னை நீ ஃபேஸ் பண்ணி தான்டா ஆகணும் நாயே அப்படின்னார். அது ஒன்றும் இல்லைடா, நீ ஒன்றும் கிடையாதுடா, நீ எப்படியும் சாவதான் போதும், உடம்பு சாவில்லாத ஒன்று இருக்குது, ஒன்று அப்சர்வர், அந்த அப்சர்வர் இருக்கான், சாட்சி இருக்கான், விட்னஸ் இருக்கான், அவனை கவனிடான்னு சொல்லும் போது தான் மனசு பேனிக் அட்டாக்கான மனசு அமைதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அவர் வழியாக எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தேன். நீட்சியை தனியாக படிக்க கடுப்பாக இருக்கும், ஓஷோ வழியாக நீட்சியை புரியும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஜேகே கஷ்டம், எனக்கு ஓஷோ வழியாக தான் ஜேகே புரிஞ்சுது. அவர் ஒவ்வொரு மனுஷனும் எங்கே விட்டா என்னவோ ஆயிருந்துருக்கலாங்கிற பாசிபிலிட்டி அழகாக விளக்குவார். அது நல்லாயிருக்கும்.
அதனால தான் எனக்கு எந்த ஒரு இசைமையிலையும் ஒரு பிடிவாதம் வந்து வராமல் இருந்துச்சு. நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு, நான் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட்டு, நான் ஒரு இந்த இஸ்ட்டு, நான் அந்த இஸ்ட்டுன்னு ஒரு இது இல்லாமல் எல்லாமே மைண்டோட ஒரு பகுதி, ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் அ தாட். செல்ஃபுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டைம்லெஸ்லெஸ்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் டைம் தாண்டி இருக்கிற விஷயங்கிறது ஓஷோ வழியாக மிசிசம் வழியாக புரியும்போது, தியானம் வழியாக புரியும்போது தான் ஓகே அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வரேன். ஸோ இப்போ எனக்கு ஃபோன் பண்ண பையனுக்கும் இதே மாதிரி அவன் வேற ஒரு வழியாக. இது என்ன ஆகும்னா, இப்போ இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ விஷயத்து ஒரு தேடல் ஒன்று இருக்குது. நிஜத்தில் நம்ம பிறந்த உலகம், நம்ம பிறந்த குடும்பம், நம்ம குடும்ப வீடு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் விஜயவதராஜ் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கேன், ஒரு காமெடி படம் எடுத்திருக்கேன், வெளியில் ட்ரை பண்ணிருக்கேன், சினிமா டைரக்டர் ஆகணும், அம்மா ஒய்ஃபு பாப்பா இருக்குது, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணி ஒன்று போய்ட்டு இருக்கோம். ஆனால் எல்லோரும் தூங்க வச்சுட்டு நைட்டு எனக்கான ஒரு இன்னர் வேர்ல்டுக்குள்ள நான் தேட வேண்டியதாக இருக்கும். அந்த பாட்காஸ்ட் பேசுகிறதோ கண்ணமுடி. இப்போ கண்ணமுடி தியானம் பண்ணி உட்காந்தா எவ்வளோ நல்லா உட்கார முடியும்? எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இருந்துட முடியுமா? என் வீட்டை மறந்துட முடியுமா? என் குடும்பத்தை மறந்துட முடியுமா? இந்த பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு. ஃபோன் பண்ணி புலம்ப ஆரம்பிப்பான். ஸோ நான் சொன்னதை நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றாத. இதெல்லாம் நீங்கள் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுங்கிறதும் ஒரு மைண்டோட ஒரு பகுதி தான். அதையும் பண்ண வேணாம்னு எனக்கு சொன்னதே ஓஷோ ஜேகே தான். நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுதும் நீங்கள் தனியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. எல்லோரும் இருக்கும் பொழுது கடமைகளை ஆற்றிக்கிட்டே நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம்னு சொல்லும்போது மனசு ரொம்ப பிடிச்சது. இருக்கிற ஈஷா வரைக்கும் அதுதான் ட்ரை பண்ணுறாப்புல. இங்கே வரலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், புள்ள பார்த்துக்கலாம், ஃபேமிலியாக இருங்கிறது எல்லாமே ஓஷோக்கு அப்புறம் வர ஒரு ஆன்மீக முறை இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று விட்டால் மொத்தமாக விட்டுறணும், பெண்கள் அனுமதியே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு உலகத்துக்குமான அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பெரிய கடுப்பாக இருக்கும். திடீர்னு ஜோன் அவுட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த உலகம் எங்கே வந்துச்சு, பிக் பேங் வந்துச்சு, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா வாய்டு நத்திங்னஸ் உங்கள்கிட்ட அம்மா வந்து 10ஆம் ஆச்சுடா வட்டி காசு கேட்பாங்கடா, காசு எங்கிறாம்பாங்க. அந்த உலகம் ஒரு பிரேக் போட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம அந்த நத்திங்னஸ்க்கு போனோம். அது ஒரு ட்ராவல், அது ஒரு ட்ரிப், அது ஒரு ஜேர்னி. அது செம்ம டயரிங்காக இருக்கும். என்ன இப்போ இது இப்போ உண்மை, எங்கள் அம்மா நான் திட்டுறதா நிஜ உலகமா, இல்லை அதெல்லாம் தாண்டி நான் தேடிட்டு இருக்குது நிஜ உலகமா, இல்லை ஒரு பதிலாவது கூட, ஆன்சராவது கூட, என்னையே அழகழிக்கிற, ஏன் லிமினல் ஸ்டேட்டில் வைக்கிற, என்னையே எல்லாம் செய்ய சொல்கிற, நீ தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் கான்ஷியஸ்னஸ், கான்ஷியஸ் அவேர்னஸ் எல்லாமே மொமெண்ட் டு மொமெண்ட் நீ தான் மெனக்கடணும், அதுவாக உனக்கு வராது அப்படின்னு ஜேகே சொல்லிட்டாரு. உனக்கு அன்னையே அவன் 90% அம்மா வளர்த்துச்சு, லண்டன் போனால் படித்தா நல்லா இருந்த, சொத்து கொடுத்தாங்க வேணான்ட்ட, கொடுத்த சொத்து தான் வேணான்னு சொன்னேன், கடனை நீ வேணான்னு சொல்லலை, உனக்கு என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லி போல அது உனக்கு தோணும். ஆனாலும் உண்மை தானே, யார் எங்கேருந்து பார்த்தா என்ன. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு உண்மையை தேடுறதில்ல. என்னன்னா நான் ஏதோ லூசு மாதிரி 110 எபிசோடு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் கூட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மை ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நொடியும் மொமெண்ட் டு மொமெண்ட் அந்த உண்மை நம்மளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம மனசு, நம்ம மூளை அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. மிக எளிதான விஷயம்தான் இந்த உலகத்தில் மிக கடிதான விஷயம். உன்னை நீங்கள் அறியறது தான். இதுக்கு நீங்கள் எந்த சாமியாரும் தேவையில்லை. வேதமோ, உபனிஷத்தமோ, புராணமோ, சமஸ்கிருதமோ எதுவுமே தேவையில்லை. யாரோட உதவியும் தேவையில்லை. உங்கள் கண்ணை மூடி நீங்கள் உங்களை கவனித்து உங்களை கற்றுக்கிட்டால் மட்டுமே போதும். இன்றைக்கி இல்லை பாட்காஸ்ட் லைவில் யாரோ கேட்டாங்க, யூடியூப் லைவில், தேர்ட் ஐ பற்றி எனக்கு நெத்திக்கண், 3வது கண் எது தியானம் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணுறீங்க தம்பி, அண்ணே அது இருக்குன்னு இது வேதத்தில் போட்டிருக்கானே அப்படின்னா. நான் சொன்னேன், நீ கண்ண மூடி உட்காந்தாலே உன்னால் ஃபீல் பண்ண முடியும்னா ஏன் ஒரு புக்கில் இருக்குன்னு போய் தேடுற அப்படின்னேன். ஏன் ஒரு ரெகக்னிஷன் தேடுற, ஏன் ஒரு அத்தாரிட்டி தேடுற, ஏன் ஒரு ஆதாரம் தேடுற? உன் உடம்புடா, உன் மனசுடா, உன் திங்கிங்டா, உன் தாட்டுடா, அது உனக்கு மட்டும் தான் தெரியும், நீ மட்டும் தான் போய் ஆகணும். என்ன பிரச்சனைனா அந்த காஸ்மோஸ் மிகப்பெரிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருச்சு. இங்கே பாரு, உன்னை அமீபாலேருந்து மீனாக்கி, ஆம்பிபியனாக்கி, மேமலாக்கி, ஹோமோசேப்பியன் வந்து கான்ஷியஸ் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் தாண்டி போகணுன்ட்டாங்க. அந்த பொறுப்பு தான் நமக்கு பயமாக இருக்குது. அது ஒரு எடையாக இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது, ஒரு வெயிட்டாக இருக்குது, ஒரு 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 பெரிய கர்ம வினையாக இருக்குது. இதுதான் நீட்சியை சொல்லுது. அவன் தான் இனிமேல் பண்ணி அவன் தான் தாண்டணும், தனக்கான பாலத்தை அவன் தான் தாண்டணுங்கிறது அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அதை மறந்து எனக்கு இந்த சுதந்திரம் வேணான்னு பயப்படுற ஒரு மனிதன் வந்து, மிருகம் வந்து மனிதன் அப்படின்பா நீட்சே. ஹி ஃபியர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீடம் பர். என்ன நான் சுதந்திரமாக இருக்கேன், இது என் வாழ்க்கை என்னோடய கையிலையா, வேணா வேற யாராவது எடுத்துக்கோங்க அப்படின்றோங்கிறார். நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் யாராவது சொல்கிறாங்கன்னா உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நாளையிலேருந்து நீ என்ன வேணால் பண்ணலான்னா உங்கள் மனசு அமைதியாகிடும். சும்மா கண்ணபடி யோசிச்சு பாருங்களேன். டுமாரோ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா அமைதியாக உட்காந்துருவீங்க சோஃபாவில். ஏன்னா இந்த அமைதி தான்
நம்ம மிகப்பெரிய ஒரு செல்வமாக தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு அலைகழிப்பில் ஒரு ஏதோ ஒரு ஆதாரம் ஒன்று தேடுறாங்க, ஏதோ ஒரு சாமியார் ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, ஏதோ ஒரு இது இருக்கும் பொழுது அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. விட்டு போயிடுவானோ, இங்கேருந்து கிளம்பிடுவானோ. நான் சும்மா ஈஷா 2 வீடியோ பார்த்தேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் பேனிக் ஆவாங்க. ஈஷாலாம் அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அதாவது இது வந்து ஒரு கிளம்பி போகுதல் அப்படிங்கிற ஒரு இதிலே ஆன்மீகம் இருந்ததுனால, ஒரு சடங்குக்கு கீழே, கடவுளுக்கு கீழே, மதத்துக்கு கீழே இருந்ததுனால இதை விட்டால் ஒன்று குவாண்டம் ஃபிசிக்ஸ் சயின்ஸுன்னு போயிடுது, ஒன்று அறிவியலாக போயிடுது. எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்னர் வேர்ல்டு, இன்னர் உலகங்கிறது வரணும். we must find a new way of livingனு ஜேகே சொல்கிறார். நீங்கள் வாரம் நிப்பாட்ட முடியாது, வயலன்ஸ் நிப்பாட்ட முடியாது, கொலைகள் நிப்பாட்ட முடியாது, பெண்களுக்கான பாதுகாப்பற்ற உலகத்தவங்களும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கீங்க. யூ ஹவ் டு ஃபைண்ட் a நியூ வே ஆஃப் லிவிங் அப்படிம்பார். புதுவிதமான வாழுதலை கற்றுக்குங்க அப்படிம்பார். அதுதான் இங்கே நமக்கு தேவை. நம்ம ஒரு மனுஷனும் அவனுக்கான சுதந்திரத்தை பாரத்தை எடுத்துக்கிட்டா தான். இல்லைனா திருப்பி ஈரானில் போர் நடக்கும், திருப்பி நம்ம ஜாதி கலவரத்தில் மக்களை கொண்டுக்கிட்டு இருப்போம், திருப்பி உலகம் ஃபுல்லாக மக்கள் செத்துக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் கொல்லுவான், ஒருத்தன் சாவான். இப்போ பல லட்சம் பல கோடி புக்கு எழுதிட்டோம், எதுலையாவது பதில் இருக்குதா? பல லட்சம் கடவுள் இருக்குது, எதுலையா பதில் இருக்கா? ஏதாவது இறங்கியாவது வந்து பார்த்து அழுதுச்சா? ஐயோ இப்படி நான் பண்ணிட்டேனே, என்னை நம்பி இருந்தீங்களே, இதான் வந்து அழுதுச்சா? இல்லை, வராது. ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாய்ட, தான் நத்திங்னஸை, தான் எம்டினஸை, தனக்குள்ள அமைதியாக இருக்க முதல்ல பழகிக்கணும். இதை மதத்தை விட்டு, கடவுளை விட்டு. இப்போ நாளைக்கு நானே வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு என்னையும் ஒரு சாமியார் ஆக்கிடுவாங்க. அதான் எங்கள் பிரச்சனை. ஜேகே அதை ஆகிடக்கூடாதுன்னு வேண்டுனா நமக்கு ஜேகே ஒரு ஃபிலாசபராக தெரியும், தியோசபிக்கில் ஒரு சாமியார் தான் தெரியும். அந்த சாமியாரா மெட்ராஸ்காரர் அப்படிம்பாங்க. யூடியூப்பில் பாருங்கள், சுற்றி உட்காந்துருப்பானுங்க, டேமேன்னு பார்த்துட்டு போன அவர் கத்துவார், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகே மாஸ்டர் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு கும்பலாக சொல்லுவானுங்க. அவர் சொல்லி பார்த்தாரு. ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த பாரத்தை எடுத்துக்க மனசு இல்லைல்ல. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என் பையன் அழுதா மாதிரி, கடுப்பானா மாதிரி எனக்கும் அந்த கடுப்பெல்லாம் வரும். என்னடா இதுக்கு பேச முட்டாளாக இருந்திருக்கலாம், இவ்வளோ படிக்காமல் இருந்திருக்கலாம், சிங்க்ரானிஸ்டி வராமல் இருந்திருக்கலாம், ஓஷோ படிக்காமல் இருந்திருக்கலாம், சராசரியாக நம்ம முடித்தோமா, ரேடியோவில் ஆர்ஜே வரணுமா, விஜய் டிவியில் 2-3 காமெடி பண்ணோமா, அப்படியே போயிருந்துருக்கலாம். எதுக்கு இந்த ஆழ்மன யோசனை? என்ன நானே அறிதலுங்கிற சாபம் எனக்கே வந்து சரசியம் உட்காந்து அழுவேன். ஏன்னா இந்த உள் தேடலுக்குள்ளே போகாமல் வெளி உலகம் தான் உண்மை நம்புகிறவனுங்க ஈகோயிஸ்டிக்காக இருப்பானுங்க. தூக்கலாம், ஸ்கெட்சு போடலாம், செல்ஃபிஷாக இருக்கலாம், இவனை கவுக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், அடித்து நவுத்துமா. ஏன்னா அவனுக்குள்ளே இன்னொரு பெரிய சுதந்திரம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு தொலையாது. தெரியாதா? அவன் வந்து வெளியில் ஒரு பதிலுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குன்னு பார்த்தவன் செத்தான். அந்த கம்யூனிட்டியால் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போட்டு அவனுக்கு அழுத்தம் இறக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள், நான் சும்மா பாட்காஸ்ட் கேட்குற அத்தனை பேருமே ஒரு நாள், இன்றைக்கி இப்போ நான் பாட்காஸ்ட்டில் 100 சொன்ன மாதிரி செல்ஃப் ரிமெம்பரிங் பண்ண போகிறேன். நான் வந்து என்னை கவனிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து உள்மன தேடலை நான் இருக்க போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து லீவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டில் வெளி உலகம் உங்களை எப்படி மேங்கடு போட்டு இழுக்கணும் உங்களுக்கு தெரியாது. 10 நிமிஷத்தில் ஃபோனை பார்ப்பீங்க, அடுத்து 1 நாளில் படம் பார்ப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்ப்பீங்க. உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இன்றைக்கி நான் என் கூட மட்டும்தான் இருக்க போகிறேன், உங்களால் முடியுதான்னு பாருங்கள். உலகத்தின் மிக கடினமான விஷயம் வந்து நம்ம இருக்கிறது தான். நம்ம தனிமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் போயிடுங்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அக்செப்ட் யுவர் அலோனுங்கிறார். அக்செப்ட் யுவர் அலோன், யுவர் லோன்லி. ஆனால் அது ஒரு அழகான தனிமைங்கிறார். நீ மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கேங்கிறது, எல்லோரும் இருக்காங்க, நான் ஏன் தனியாக இருக்கேங்கிறது ஆரம்பித்து, நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கேன், நான் தான் எல்லாமா எனக்கு தெரியுதுங்கிற ஒரு அனுபவத்துக்கு வரும்போது அதை ஞானங்கிறாரு, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறார். அதுதான் எல்லாமே போது நான் பெருசாகிடுது, தனிமை பெருசாகிடுது. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ஏன்னா இன்னொன்று, அப்போ ஏங்க இப்படி இருக்குது, ஏன் எல்லாரால இது முடியுது, ஏன் இப்போ உலகம் ஏன் நமக்கு இவ்வளோ கடுப்பாக அமையுது, ஏன் இப்படி முதல்ல கஷ்டத்தை கொடுக்கணும், இந்த கடவுள் ஏன் இப்படி அல்ப பயலாக இருக்கான் அப்படின்னு கேட்பார்ல வச்சுக்கணும். ஏன் இப்படி இருக்கணும்? முதல்ல ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட் இல்லை, உலகத்தோட விதி நேதியே இப்படி தான். இப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் அவங்களால ஒரு விஷயத்தை அடையவும் முதல்ல முடியும். இப்போது உண்மைன்னு ஒன்று இருக்குது, உண்மை தெரில,
உண்மையை நான் எப்படி அடையிறது? உண்மையற்ற ஒரு இடத்துல தானே உண்மையை நான் அடைய முடியும். இப்போ எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இல்லைன்னு தெரியுதுல்ல, அது எப்படி தெரியுது? இந்த உலகம் இப்படி இருக்கிறதுனால தான். இந்த உலகமே படைக்கப்படலை, உண்மை மட்டும்தான் இருக்கும், போராக இருந்திருக்கும். கிரியேஷனுங்கிறதே இருந்திருக்காது, உயிருங்கிறதே இருந்திருக்காரு. பிளானட்டே இல்லை, சும்மா கண்டுபிடி பாருங்கள். பூமியே இல்லை, வெறும் கான்சியஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. என்னவா இருந்திருக்கும்? அது பாட்டு அமைதியாக அண்ட சராசரம் ஒரு மாபெரும் மௌனத்தில் அமைதியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு படைப்புங்கிறது ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. நான் யாருங்கிற கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. நான் யாருங்கிற பதில் கிடைக்கும் போது அந்த படைப்பு முடியுது. இவ்வளோதான், சிம்பிள். அந்த பதிலை தேடி நம்ம எல்லாரும் அலையணும். நீங்கள் பணத்தை தேடி அலைஞ்சது போதும், உறவை தேடி அலைஞ்சது போதும், அன்பை தேடி, காதலை தேடி, ஒரு சந்தோஷத்தை தேடி, போதையை தேடி, எல்லா பக்கமும் அலைஞ்சது போதும். உங்களோட ஒரு நாள் வாழ முடியுமாங்கிற இந்த கேள்விக்கு முறை வாங்க. ஆமாம், நான் தனியாக பிறந்தேன், தனியாக தான் இறக்க போகிறேன். நான் ஒரு தனியானவன் தான். இந்த உலகம் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் இருக்குது. எனக்கு அதை எடுத்துக்க தெரியல. எனக்கு எவனும் வேணாம், எவனும் அத்தாட்சி எனக்கு தேவையில்லை. எந்த ஏன்னா எல்லோரும் மதத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஓஷோக்கும் கெட்ட பேர் தான். ஓஷோ ஆசிரமம் ஆரம்பித்தார், ரஜிஸ்புரம் போட்டார், மிகப்பெரிய கெட்ட பேர் தான். ஒன்றும் இல்லாமல் போச்சு, நாசமாக போச்சு. இன்றைக்கி பெரிய ஒரு கரும்புள்ளியாக அவருக்கு இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வேலை செய்யலை. இப்போ என்ன இருக்குது? இப்படி என்ன மாதிரி பாட்காஸ்ட்டில் அவ்வளோ நீங்கள் கேட்டு நீங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க உங்களோட சுதந்திரத்தை, உங்களுடைய பாரத்தை கையில் எடுத்துக்கோங்க. சரி, இதான் என் வாழ்க்கை, இப்படி தான் இருக்க போகுது. வெளி உலகத்தை மாற்றுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பொய். என்ன நானே எனக்குள்ளே போய் அந்த பதிலை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே மெய்யின்னு தெரிஞ்சிட்டாலே இது எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சாலே போதும். ஆனால் எல்லோரும் செய்யணும் தேவையில்லை. ஆனால் வெளி உலக தம்பிகளுக்கு நிம்மதியாக இருக்காங்க, நிம்மதி இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை எப்படி நிம்மதியாக இருக்கா நம்மளை பார்த்து அவங்களுக்கு தோணும் பொழுது அதுக்கான பதில் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. புத்தரை பற்றி நீங்கள் 1000 புக்கு படிக்கலாம், புரியாது. புத்தரை நேருக்கு பார்க்கும்போது தான் அந்தாலும் ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்கள, நமக்கே வரலன்னு தோணும். ஓஷோட வீடியோலாம் சும்மா பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள். ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு அவர், நமக்கு அது ஏதோ தெரியலையே, என்னது அது அவர் கண்டது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் ஆசை வரும். குருனா அதான், ஐயோ அது எனக்கும் ஒன்று சொல்லிக்கூட, சொல்லித்தரேன், உட்காரு, கண்ண முடியுங்கிறதான் ஆரம்பிக்கும் அந்த வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஏன்னா உலகத்தில் பெரிய பிரச்சனை கடவுளாக தான் இருக்குது, மதமாக தான் இருக்குது. வெளியே ஒரு கடவுள், அவனுக்கு ஒரு கதை, அவனுக்கு ஒரு புக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஈரானால் ஒரு புக்கை அத்தாட்சியாக வச்சு இல்லாத ஒரு கடவுளை வச்சு பல லட்சம் பேரை கொல்ல முடியும். அது இஸ்லாமும் தான் செய்யுது, ஜூ மதமும் செய்யுது, கிறிஸ்தவ மதமும் செய்யுது, இந்து மதமும் செய்யுது, புத்த மதமும் இலங்கையில் செய்யுது. யாரும் பாரபட்சம் இல்லை. புத்தர் செய்ய மாட்டார், புத்த மதம் செய்யும். ஒரு மதம் செய்யும், ஒரு கடவுள், கதை, மித்து. நம்ம வெளியில் பதிலை தேடினாலே நம்ம தாலி ஏறுது. நீங்கள் எவ்வளோ ஒரு உங்கள் பாரத்தை தூக்கி ஒரு கடவுள் மேலே போட்டிங்கன்னா நீங்கள் என்ன அட்டுழி வேணால் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா கேட்டுங்க. என்ன புரியுதுலேருந்து உங்களுக்கு சுதந்திரமாக இருக்க இஷ்டம் இல்லை, வேறாண்டிகளா? நம்ம யாருக்குமே சுதந்திரமாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? ஃப்ரீடமை தேடி தாங்க அலைகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃப்ரீடமை தேடி அலையலை. நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஃப்ரீடமாக இன்னொருத்தங்க மேலே போடுறதுக்கு தான் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வரவு, அதுதான் குடும்பம், அதுதான் காதல், அதுதான் உறவுகள், அதுதான் நம்மளோட பதவி, பேராசை, எல்லாமே இன்னொருத்த மேலே போட்டுறோம். நான் போதும், எனக்கு என்னைக்கோ நம்ம மனசு நினச்சிருக்கா, நானே போதும், எனக்குள்ளே இருக்க அந்த உள் உணரவே போதும். நம்ம அந்த இடத்துக்கு தான் அடுத்து வந்தாகணும். வெளியில் பதில் இல்லை. வரலாறு எடுத்து பாருங்கள். நெப்போலியன்லேருந்து, அலெக்சாண்டர்லேருந்து, ஹிட்லர்லேருந்து, ஓஷோலேருந்து, ஜேகேலேருந்து வெளியில் ஒரு அமைப்பில் ஒரு பதில் இல்லை. உங்கள் உடலை தாண்டி, உங்களை தாண்டி, உங்கள் உணர்வை தாண்டி வெளியே உங்களுக்கான பதில் இல்லை. அது உங்கள் உள்ளே தான் இருக்குது. இந்த கர்மம் நமக்கு தெரியும் 2 விதமாக. ஒன்று, எங்களை மாதிரி அதை பார்த்துட்டு முழுசாக பார்க்கவும் முடியாமல் வெளியே இருக்கிற அழுத்தத்தில் அலகழிக்கப்படுற லிமினல் ஸ்பேஸ் மக்கள். இன்னொன்று, அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாமல் வெளி உலகத்திலேயே ஒரு ஈகோவாக, ஒரு பவர் மேலே ஆசைப்பட்டு, ஒரு கோபமான, யார் திரும்ப ஆசிசம் மேலே ஈர்க்கப்பட்டு இருக்கிற மக்கள். இன்னொன்று,
மூணாவது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு தீர்க்கமாக நம்புகிறவங்க. அப்படி ஒன்று கிடையாது. பிரச்சனை என்னென்னா, நாத்திகம் கடவுளை மறுக்கிறவங்க தியானத்தையும் மறுத்துருவாங்க. அதான் கடுப்பாக இருக்கு எனக்கு. சரிங்க, சாமியை நம்பாதீங்க, ஆனால் கண்ண மூடி உட்கார்றது எப்படி உங்களுக்கு தவறாக இருக்குன்னு கேட்பேன். ஏன்னா அவங்க கடவுள் தன்மையை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை ஆயிரம்னு நினச்சிட்டாங்க. இல்லை, கடவுள் தன்மையை பார்க்குறது தான் மிகப்பெரிய நாத்திகம். உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெளியே இருக்க கடவுள் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு தேவையில்லை, கோயில் தேவையில்லை, சர்ச்சு மாஸ்க்கு எதுவுமே தேவையில்லை, நான் உள்ளுக்குள்ளே பார்த்துப்பேன். அதனால தான் அப்பேற்பட்டவங்களை அடித்து கொண்டாங்க. ஏசுநாதரை கொண்டாங்க. அவர் அண்ணன் அல் மன்சூரா, அவர் அண்ணாங்கிறது அவரை அடித்து கொண்டாங்க. இந்தியாவில் அது ஓரளவுக்கு தத்துவ பள்ளிகளாக முந்தி இருந்துச்சு, கொஞ்சம் சில்லாக இருந்திருக்காங்க. எப்படின்னா சரி அவங்க ஏதோ ஒரு இதில் கண்டுபிடிச்சிட்டான் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குன்னு, அவன் பேனிக் ஆகலை. சரி, தனியாக ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா புத்தர் பெரிய கடவுள்லாம் இல்லை. அவர் இருந்த டைமில் அவர் இறக்கும் போது சாதாரண கடவுளாக, சாதாரண ஒரு ஃபிலாசபராக ஒரு 50-100 பேர் ஃபாலோவர் இருந்த சின்ன மதம் தான். ராஜாக்கள் தான் அவர் அப்புறமா ஃபேமஸ் ஆகுறாங்க. புத்திசமோட ஹிஸ்ட்ரி வந்து டோட்டலாக வேறு. புத்தர் ஒரு மகான் தான், அவர் அருகன் தான், உண்மையை கண்டறிந்த ஒரு மனிதர் தான், உலகத்து விடுதலை கொண்டு வந்தார். ஆனால் அவரை கொண்டு போனவங்கெல்லாம் ராஜாக்கள் யூஸ் பண்ணிட்டாங்களே தவிர அவர் வாழும்போது ஒரு சிறிய மனிதராக தான் இருந்தார். அவர் சுற்றி கொஞ்சம் பேரோட சில்லாக வாழ்ந்து, ஏன்னா இந்தியா எல்லாரையுமே அலோவ் பண்ணுச்சு. மகாவீரன், நீ என்னப்பா உண்மையை கண்டுபிடிச்சிட்டே, ஆமாங்க, நீ தனியாக சுற்றுப்பா, புத்தர் நீ தனியாக சுற்று, நீ இதை சுற்றுன்னு அப்போது ஓரளவுக்கு சில்லாக இருந்தாங்க. ஏசுநாதரை பற்றி பயணி கேட்டாங்க. என்னென்ன ஏசுநாதர் ஒரு அக்கல்ட்டு மெஜிஷியன். அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற அக்கல் ஸ்கூலு மிஸ்டி ஸ்கூலில் தியானம் தான் கற்றுக்கிட்டு போய் அங்கே தப்பான ஊரில் தப்பான விஷயம் ஏதோ மேஜிக் பண்ணுறான் போல், அரசாங்கத்தை கவுக்குறான் போல தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, கொண்டுட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்குன்னாரு. அதாவது கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னு சொல்கிறத உங்களுக்குள்ள ஒரு ராஜாங்கம் உண்டு, தலை ஒன்று ஏதோ இறக்க போகிறான் போல், ஏதோ ஸ்டடி பண்ணுறான், தூக்கி உள்ளே அவனை அந்த ப்ளஸ் சைனில் அடிச்சு விடு அப்படின்ட்டாங்க. அதான் எங்கள் பிரச்சனை ஆகிடுச்சு. நான் பைபிளில் இருக்கிற வசனம்லாம் ஒரு ஞானமடைந்த மனிதன் பேசக்கூடிய வசனமும் ஓஷோவே சொல்லுவார். நான் இறக்குற வரைக்கும் நம்புகிறேன் அவர் ஒரு ஃபிலாசபராக இருந்து இறந்துருக்கணும், உயிர் தெழுந்தார் இருந்தது அப்புறமா அவர் கடவுளாக்க எழுதப்பட்ட கதையாக தான் இருக்கணும். நமக்கே தெரியுமே. அது வரைக்கும் அவர் பார்க்க பாவமாக இருக்கும். சர்ச்செல்லாம் போவேன், பார்க்க பாவமாக இருக்கும். தப்பான ஊரில் போய் தப்பான நியூஸை சொல்லிட்டு தலைவான் மாதிரி பார்ப்பேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இது என்ன சொல்கிறது, அந்த அலகழிப்பிலேயே வாழ்ந்த மக்கள் இனிமேலாவது அது என்ன சொல்கிறது, வேறு இடத்துல வேறு பிரச்சனைகளுக்குள்ளே பிறந்து இருப்போம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு கிளிச்சோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாத்வே டு த அதர் வேர்ல்டு திறக்கும், ஒரு டோர் ஆஃப் பர்செப்ஷன். அந்த பக்கம் பார்த்துருவான் அவன், பாவம். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் ஒரு பெரிய பார்க் இருக்குடான் ஒருத்தன் பார்த்துட்டான், ஒரு செவிலுங்கிற ஓட்ட வழியாக. இன்னொருத்தருக்கு அந்த செவுறு ஓட்ட தெரில, இவன் பார்த்து தொலைஞ்சிட்டான். அவனுக்கு பார்க்குக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கும், யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இதுதான் எங்களோட பிரச்சனை. ஓக்களோட கேட்குற முக்கால்வாசி பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். இதில் நான் பேசுகிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, என் மனசு யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு நிறைய மெசேஜ் வரும். ஆமாம், அது புரியாது. ஏன்னா எல்லாருமே கண் வழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகமும் போராக இருக்கும். 10 வருஷம் சரிப்பா 18 வயசு ஆகுதுப்பா, வாங்கலாம் தியானம் பண்ணலாம், ஞானம் அடையலாம் அப்படின்னா அதோட ஒரு போரான உலகம் என்ன? த வேர்ல்டு நீட்ஸ் அ பிகாசோ, வேர்ல்டு நீட்ஸ் அ ஹிட்லரும்பார் அவர். மனிதர்களை உண்மையை தேடாதவன் வெளியில் தேடும் பொழுது புதுசாக தான் ஒன்று பண்ணுறான். அறிவியலுங்கிறான், போருங்கிறான். அதுலேருந்து ஒரு மனிதன்லேருந்து இப்படிப்பட்ட வகைகள் வர முடியுமான்னு ஆச்சரியமாக ஜனங்க வராங்க. ஒரு நெப்போலியன் வரான், ஹிட்லர் வரான், ஒரு சீசர் வரான், அலெக்சாண்டர் வரான், ஒரு ட்ரம்ப்பு வரான், ஒபாமாவும் வரான். என்னப்பா வெரைட்டியாக வரானுங்க. எல்லாருமே புத்தர் ஆகிட்டா. புத்தர் ஒரு ஸ்பெஷல் இல்லை, புத்தர் சராசரியை உண்மன் கொண்டு வந்தவர். இதுதான் இங்கே. ஸோ உலகம் அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்துலேருந்து நம்ம அந்த கஷ்டங்களை தாண்டி நமக்கான அமைதியாக மனசில் தேடிக்கிட்டா தான். ஸோ அதைத்தான் நானும் இன்றைக்கி அரசியல் இங்கே நடந்துச்சு, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, இதெல்லாம் நான் இந்த ஊரில் என் உடம்பு பிறந்ததுக்கான டைமிங்க்கு நடக்கிற விஷயம்.
ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற ஒருத்தன் விஜயவதராஜன் இல்லை, அவன் யூனிவர்சல். அவன் இந்த உலகத்தில் உண்மையை தேடுற எல்லாருக்குமான பொது. அவன் இந்த தமிழ்நாடுங்கிற டைமிங்குள்ளே வரமாட்டான். அவன் இந்த பூமிக்கான காஸ்மோஸ்க்கான இந்த மில்கி வேக்கான ஒரு சேக்ரெட் டைமில் இருக்கிறவன். அவன் அவன் அந்த மனசுலேருந்து பேசும்போது உங்களுக்கு பாட்காஸ்ட்டில் கனெக்ட் ஆகுதுல்ல. அவன் இந்த ஊரோட டைமிங்கில் இல்லை. இது பொதுவாக இந்த பாட்காஸ்ட்டை பல கோடி வருஷம் கழித்து நம்மள மாதிரி உண்மையை தேட ஒருத்தன் கேட்டாலும் அவன் கண்ணு கலங்கும். கலைனா அதான், ஆர்ட்டுனா அதுதான், கம்யூனிகேஷனாக அதான். மனசுலேருந்து நம்ம ஒன்று சொல்லும் பொழுது இன்னொரு மனசு அதை எடுத்துக்கும். அது ஒரு டைம்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ்லேருந்து வருது அந்த வார்த்தைகள். நேரமும் காலமும் அற்ற, காலமும் இடமும் தாண்டி பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம்லேருந்து ஒரு இடத்துலேருந்து வர வார்த்தைகள் வந்து பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் எதிரொலிக்கும். அதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஸோ நன்றி. ஸோ தான் ஸோ இரவு தூக்கம் வராமல் ஏதோ ஒரு கேள்வி என்னை அரிக்குது, எனக்கு என்னன்னு சொல்ல தரலை அப்படிங்கிறவங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த பதிலுக்கு, அந்த பயணத்துக்கு உங்கள் மனசு அரிக்கிற அந்த கேள்வியிலிருந்து தான் தொடக்கம். ஸோ நீங்கள் அதை ஆரம்பிங்க, பயப்பட வேணாம். விஜயவதராஜன் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वक्लौली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वक्लौली का पॉडकास्ट ये कहना है.